ஹலோ வெல், நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கு டேரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல்ங்க, வைல் லூப் in Python, ஓகேவா? ஸோ while loop condition பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகேவா? அது டிக்ளரேஷன் எப்படி, சின்டாக்ஸ் எப்படி, ஸோ அதை வச்சு எப்படி கோட் எழுதலாம், எல்லாத்தையும் நம்ம இந்த செஷனில் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் செஷனோட நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே? ஸோ while loop, ஓகே, லாஜிக்கலாக அதோட ஃபங்க்ஷனாலிட்டி சிமிலர் தான் உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க மாதிரி, ஓகே? ஸோ இதில் ஆட் ஆன் கமெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஈச் செக்மெண்ட் ஆஃப் த லூப் ஆர் டிக்ளேர்டு செப்பரேட்லி. யூஸ்வலாக ஒரு லூப்பில் நமக்கு 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும்: டிக்ளரேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே வைல் லூப்பில் நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக தான் கொடுப்போம், ஓகேங்களா? அடுத்து ஃபார் லூப் பார்க்குறப்ப அது ஒட்டுக்காக நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயில் பார்ப்போம். ஸோ ஒயிலில் அது எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? ஒரு சிம்பிள் கோட் லாஜிக், ஓகே? ஸோ ஐன்னு ஒரு வேரியபிள், ஓகேங்களா? ஐன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு 8 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், சரிங்களா? அடுத்து while I less than or equal to 8, ஓகே? யா, இதுதாங்க while லூப்போட சின்டாக்ஸ். while லூப்பை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ், ஓகேங்களா? print I, ஓகே? I plus equal to 1. ஸோ இந்த கண்டிஷன் என்னென்னா, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஐன்ற வேரியபிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இருந்துச்சுன்னா ஐயை பிரிண்ட் பண்ணுங்க, ஓகே? எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, 8, ஓகே? சிம்பிளாக நமக்கு 8 பிரிண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஏன்னா இன்க்ரிமெண்ட்டில் நம்ம 10 கொடுத்துருக்கோம். ஸோ ஐக்கு வேல்யூ வந்து 8 + 10 18 வரும், விச் மீன்ஸ் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. ஸோ லூப் டெர்மினேட் ஆகிடுச்சு ஒரு வேல்யூவோட, சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூஷன் வைல் லூப்புக்கு, ஓகே? இதுவே நம்ம ஐயோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம், 0. கீழே இன்க்ரிமெண்ட் வந்துட்டு 10 ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெறும் 1 மட்டும் கொடுப்போம், ஓகே? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம், சி. ஸோ உங்களுக்கு அந்த ஐயோட வேல்யூ 8 ரீச் ஆகிற வரைக்கும் கீழே வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, I ஈக்குவல் டு 0, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ, யா, விச் இஸ் லெஸ் தென் ஐ, லெஸ் தென் 8. ஸோ பிரிண்ட் பண்ணோம் 0வை. அப்புறம் அது கூட இன்க்ரிமெண்ட் 1 பண்ணுறோம். ஸோ 0 + 1 1. இப்போ ஐயோட வேல்யூ 1. அகெயின் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8, ஆமாம் லெஸ் தென் 8 தான், பிரிண்ட் 1. இப்போ 1 + 1 2. ஸோ அப்படியே உங்களுக்கு 8 வரைக்கும் போகும். ஒன்ஸ் 8 போனோன்னையும் பாருங்க, இப்போ நான் ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுனால 8 எக்ஸிக்யூட் ஆகல, 7 வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் உங்கள் கண்டிஷன் மேட்ச் ஆகிற வரைக்கும் அந்த இன்க்ரிமெண்டேஷன் செக்மெண்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகும் ஒரு லூப்பில். அதுக்கு நடுவில் நம்ம என்ன ஆக்ஷன் பிளாக் கொடுத்துருக்கோமோ அது அவுட்புட்டாக கீழே பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் while கண்டிஷனோட ஒரு லாஜிக், ஓகே? ஸோ இப்போ நான் ஐயோட வேல்யூ 12 கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஐ கிரேட்டர் தென் 8 கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ ப்ளஸுக்கு பதில் மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன், டிக்ரிமெண்ட் பை 1. எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள், 12
-1 11. ஸோ 4 அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் I greater than 8 வர வரைக்கும் நமக்கு வந்திருக்கு அவுட்புட். பாருங்கள், இப்போ greater than or equal to கொடுத்தா நமக்கு 8 சேர்த்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் லாஜிக். ஓகே, இது வந்து while loop யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பீசஸ் ஆஃப் கோட் இது தான். ஓகேங்களா? யா, ஸோ I greater than or equal to 100, sorry, I less than or equal to 100 plus 1, I equal to 12. உங்களுக்கு 12ல இருந்து 100 வரைக்கும் வேல்யூ பிரிண்ட் ஆகும். யா, அவ்வளோ உங்களுக்கு 100 ரீச் ஆகிற வரைக்கும் லூப் ரெப்பிட்டேஷன் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். லூப் செக்மெண்ட்ஸ் ஆர் என்னென்னா டிக்ளரேஷன், கண்டிஷன் and action plus increment or decrement. ஓகே, ஸோ இப்படி தாங்க ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நீங்கள் எந்த லூப் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜில் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, பேசிக் லாஜிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி அதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுதான். ஓகே, ஸோ டிக்ளரேஷன் நீங்கள் செப்பரேட்டாக வெளியில் கொடுத்துருக்கீங்க, கண்டிஷன் வித்தின் த லூப் கொடுத்துருக்கீங்க, இன்க்ரிமெண்ட்டும் வித்தின் த லூப் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிள் வைல் லூப்கான எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஃபர்தர் நம்ம ஐ வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். I equal to 1. ஓகே, தென் யா, I less than or equal to 8. print I கொடுத்துடலாம். கீழே I plus 1 ஒரு இன்க்ரிமெண்டேஷனும் கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து ஒரு இஃப் கண்டிஷனை நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு லூப்புக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷனை எப்படி கிளப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இஃப் I equal to 3, நம்ம இஃப் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் மேலே கண்டிஷன் இஃப் கண்டிஷனில் ஈக்குவல் டு கொடுக்குறப்ப டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 5 பிரேக். ஸோ நம்ம கண்டிஷன் பிரகாரம் இன்க்ரிமெண்ட் 8 வரைக்கும் ஆகணும். பட் ஒரு இஃப் கண்டிஷன் உள்ளே கொடுத்துருக்கோம், 5 வரப்போ பிரேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? விச் மீன்ஸ் யா, இன்க்ரிமெண்ட் கீழே கொடுத்துக்கலாம், இஃப் கண்டிஷனுக்கு கீழே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். 5க்கு மேலே இருக்க 6, 7, 8 எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. சி, ஸோ உங்கள் ஆஸ் பர் த லூப் கண்டிஷன் உங்களுக்கு 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். பட் இஃப் கண்டிஷனில் பிரேக் பண்ணுறோம், அதை 5th வேல்யூவோட பிரேக் பண்ணுறோம். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரப்ப 5 வரும்போது உங்களுக்கு வேல்யூ பிரேக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு சிம்பிள் லாஜிக். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ. ஓகே, இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஐயோட வேல்யூ 5 இருக்கிறப்ப அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகாது, அதுக்கு அடுத்த வேல்யூ உங்களுக்கு கண்டினியூ ஆகிடும். ஓகே, பிரிண்ட்டையும் நம்ம வைல் கண்டிஷன் வைல் லூப்புக்குள்ளே கொடுத்துக்கலாம் பிரிண்ட் வேல்யூவை. ஓகே, யா, இஃப் I equal to 5, ஓகே, எக்ஸிக்யூட். சி, ஸோ உங்களுக்கு யா, I equal to 1, I less than or equal to 8. ஓகே, ஸோ உங்களுக்கு 5ல இருந்து கண்டினியூ ஆகுது. யா, இன்க்ரிமெண்ட் மேலே போட்டுடலாம். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆச்சு ஃபங்க்ஷன். யா, ஸோ எக்ஸிக்யூட், சாரி, எக்ஸிக்யூட். யா, ஓகே, ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே,
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக இன்க்ரிமெண்ட் ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு வருது. அதோட வேல்யூ 5 ரீச் ஆகிறப்ப மட்டும் அந்த 5ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகலை, பிரிண்ட் ஆகாமல் கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வருது. இங்கே ஏன் 9 பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக கண்டிஷனுக்குள்ளே வர்றப்பயே இன்க்ரிமெண்டேஷன் கொடுத்துருக்கும் ஒயில் லூப்புக்குள்ளே. ஸோ உங்களுக்கு 8ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்பயே அது கூட ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இஃப் கண்டிஷனில் மேட்ச் பண்ணும், I வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லாட்டினா கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா, 5க்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு அந்த 5ங்கிறது பிரிண்ட் ஆகாது, நெக்ஸ்ட் வேல்யூக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகேங்களா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் அடிஷ்னல் எஃபோர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். இஃப் கண்டிஷன் இந்த கண்டினியூவும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும். ஓகேங்களா, ஸோ ஐயா ஸோ நீங்கள் இதற்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். ஒரு சிம்பிள் இஃப் கண்டிஷன் அந்த கண்டினியூ பிரேக் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒயில் லூப்புக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷனில் கண்டினியூ பிரேக் யூஸ் பண்ணுறப்ப எதனால் பிரேக் ஆகுது, எதனால் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டோம். பட் நீங்கள் பெரிய நியூமரிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் நாளாகும் புரியறதுக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் பிரேக்ஸ் தி ஆப்ரேஷன் with the condition, okay, whereas continues the operation skipping the given condition, correct. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சீக்ரெட் வேர்டு எப்படி இந்த ஒயில் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வச்சு ஒரு சீக்ரெட் வேர்டு மாதிரி ஒரு கேம் ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து 5 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சீக்ரெட் வேர்டுன்னு ஒரு வேரியபிள், தென் கஸ்ன்னு ஒரு வேரியபிள், கவுண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லி 2 நியூமரிக்கல் வேரியபிள், அவுட் ஆஃப் கஸஸ்னு ஒரு பூலியன் வேரியபிள். ஸோ 5 வேரியபிள் இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இந்த 5 வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கோட் கீழே எழுதியிருக்கேன் நான், ஒரு சீக்ரெட் கேம் மாதிரி. உங்களுக்கு சீக்ரெட் வேர்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சீக்ரெட் வேர்டு வந்து பைத்தான். ஓகே, ஸோ நீங்கள் கீழே அவுட்புட்டில் அந்த வேர்டு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்க, ஒயில் கண்டிஷனில் கஸ் நாட் ஈக்குவல் டு பைத்தான். ஓகே, கஸ்ன்ற வேரியபிளில் நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வாங்கிக்கும். ஓகே, அண்ட் நாட் அவுட் ஆஃப் கஸஸ் ட்ரூவாக இருக்கிறப்ப இஃப் கவுண்ட் லெஸ் தேன் லிமிட். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும் ஒவ்வொரு கவுண்ட் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் பிளாக். எல்ஸ் கண்டிஷனில் அவுட் ஆஃப் கஸஸை ட்ரூ செட் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அது ட்ரூ ஆட்டோமேட்டிக்காக செட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் அவுட் ஆஃப் கெஸஸ் ஈக்குவல் டு ட்ரூ பிரிண்ட் யூஆர் அவுட் ஆஃப் கெஸஸ் அண்ட் லாஸ்ட். 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே போனீங்கன்னா தட்ஸ் வாட் இட் மீன். லிமிட் வேல்யூ வந்து 3 கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்ட் வந்து 3க்கு லெஸ்ஸாக இருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 0, 1, 2. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான். பாருங்க, என்டர் சீக்ரெட் வேர்டு. ஓகே, சீக்ரெட் வேர்ட் டு கஸ் இந்தியா கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா தப்பான வேல்யூ, மறுபடியும் என்டர் சீக்ரெட் வேர்ட் டு கெஸ் கேட்குது. வேறு ஏதாச்சும் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? வெல், ஓகே, எலிஃபண்ட். என்டர். ஸோ எலிஃபண்ட்டும் நம்ம சீக்ரெட் வேர்டோட மேட்ச் ஆகலை. ஸ்போர்ட். ஸோ 3 அட்டம் ட்ரை பண்ணிட்டோம். யூ ஆர் அவுட் ஆஃப் கெஸஸ் அண்ட் லாஸ்ட். ஓகே, ஸோ 3 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். உங்களோட லிமிட் 3. ஸோ உங்களோட இனிஷியல் ஸ்டார்டிங் லிமிட் வந்து கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து 0, 1, 2. ஸோ விச் கவுண்ட்ஸ் டு 3. ஓகே, விச் மீன்ஸ் யூஆர் அவுட் ஆஃப் கெஸஸ். இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ டைப் பண்ணுவோம். ஓகே, ஆப்போசிட், தப்பான வார்த்தை. ஸோ மறுபடியும் உங்கள் கெஸ்ஸை கேட்குது பைத்தான். இப்போ பைத்தான் அப்படின்னு கரெக்டான வார்த்தை கொடுக்குறேன். யூ வின். இப்போ உங்களுக்கு லாஸ்ட் எல்எஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இஃப் கஸ் ஈக்குவல் டு பைத்தான் விச் மீன்ஸ் யூ வின். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சீக்ரெட் வேர்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக் தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா,
ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி சிம்பிள் லாஜிக்ஸ் வைல் லூப் வச்சும் பில்டு பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்கீமா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை நீங்கள் எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, பைத்தான் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான், ஜஸ்ட் 10 to 12 லைன்ஸ் ஆஃப் கோடு தான். ஓகேங்களா? ஸோ இது வச்சு ஒரு சிம்பிள் சீக்ரெட் வேர்ட் கேம் நம்மளால் பில்டு பண்ண முடிஞ்சதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வைல் லூப் ஆஸ் வெல் அஸ் நெஸ்டிங் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் டு த வைல் லூப், இந்த கண்டிஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபைனுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஐடியாஸை கமெண்ட்ஸில், நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது பைத்தானில், எல்லாமே பார்ப்போம் வரிசையாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். ஓகே.